ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா 2024 கடைசி நாள் அண்ட் 2025 முதல் நாள் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தேன். என்னோட எல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் வித் ப்ரைஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் வின்டர் சீசன் நிஜமாவே பயங்கரமாக இருக்குது. 7-8 மணி ஆனாலுமே மிஸ்ட்டு போகாமல் அப்படி ஒரு குளிர். எனக்கெல்லாம் மார்னிங்கில் தான் நல்லா தூக்கமே வருது. அதுலேயும் இப்படி சில்லுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க தான் தோணுது. எப்போ இந்த காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து மிட் நைட்டில் தூங்கி மிட் மார்னிங்கில் எந்திரிக்கிறதே ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சிச்சு. லிட்ரலி நான் ஒர்க் பண்ணுறப்போ 10 o'clock ஸ்டாண்டப் மீட்டிங் அப்படின்னா 9:45 அலாரம் வச்சு ப்ரஷ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிருவேன். அதுவே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு பொறுமையாக கூட மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு பழக்கம் மட்டும் எனக்கு வந்ததே இல்லை. ஆக்சுவலி லேட்டாக எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேலையும் ஓடாது அண்ட் ரொம்ப லேசியாகவும் ஃபீல் ஆகும். நானும் யோசிப்பேன், எப்படியாச்சும் 7 இல்லைனா 7:30 எந்திரிச்சு டே ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் கிடைக்குமே அப்படின்னு பார்ப்பேன். 2 days ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவேன். ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான வாய்ஸ் ஓவர் நைட் 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச முடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இல்லைனா 2 ஆயிரும். ஸோ இப்படி லேட்டாக தூங்குறதுனால தான் காலையில் வந்து எந்திரிக்கவே முடியறதில்ல. சரி, நான் தான் இப்படி இருக்கேன், இதுக்கப்புறம் தங்கச்சியும் இங்கே தான் இருப்பா, அவள் கூட சேர்ந்து நம்மளும் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் நான் யோசித்தா என் கூட சேர்ந்து அவளுக்கும் என்னோட பழக்கம் வந்துருச்சு போல். நான் எந்திரிச்சு வந்து காஃபி போட்டதுக்கப்புறம் தான் அவள் எந்திரிச்சு வருவாள். எப்போ 2 பேருமே அர்லியராக எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போன்னு தான் தெரியல. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற யாரும் எங்கள் அளவுக்கு மார்னிங்ஸில் லேசியாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 1-2 பேர் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லா ஒர்க்கும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் ஃபியூ கமெண்ட்ஸில் பார்த்தேன், லைக் இந்த புது வீட்டில் ரூம் செட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. என்னென்னா ஃபர்னிச்சர் மட்டும்தான் செட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி பழைய ரூமுக்கு வாங்கின டெக்கார் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ராயர்ஸில் வச்சுருந்த ஸ்கின் கேர் ஜுவல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் தான் இன்னும் இருக்குது. என்னாச்சுன்னா புதுசாக வாங்கினா செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா திங்ஸும் ஈக்குவலாக வைக்காமல் ஒரே சைடு நாங்கள் ஃபுல் வெயிட் வச்சதுனால சைடில் இருந்த சேனல் போய் அந்த ட்ராயர் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அது உடனே என்னென்னு பார்த்து ரெடி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணதுனால இப்போ கீழே இருக்கிற எந்த பார்ட்டிஷனும் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அதை ரெடி பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இது செட் ஆனதும் நீட்டாக திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி டெக்கார் ஐட்டம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதை நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் போன லாங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காலையில் பாலில் போட்டு சாப்பிட்றதுக்காக கிரானோலா வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு 4-5 டேஸாக பார்த்திங்கன்னா காலையில் டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலில் வந்து இந்த கிரானோலா போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் ஓட்ஸு நட்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கா. அந்த பம்கின் சீட்ஸ் மட்டும் எனக்கு இதில் டேஸ்ட்டு பிடிக்கல. மற்றபடி ஓட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதை மட்டுமே பாலில் போட்டு சாப்பிட்றத விட ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்குது. நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து வெளியே போகிற பிளான் இருந்ததுனால ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணுவேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாக தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஃபிகாரோ பிராண்டோட ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாவே ஆலிவ் ஆயிலை ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் இன்க்ளூட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் ரொம்ப டேண்ட்ரஃப் அண்ட் ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். நான் இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் லென்த் அண்ட் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுவேன். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் வச்சு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணுறப்போ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பை நரிஷ் பண்ணி ஹேர் ஷாஃப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் ஆகுது. இன் அடிஷன் இதை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பிரேக்கேஜும் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃபும் கம்மியாகும், ஃப்ரிஸும் கண்ட்ரோல் ஆகும். மெயின் திங் ஆலிவ் ஆயிலில் ஹைட்ரேட்டிங் அண்ட் கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால ஆஃப்டர் ஷாம்பூ கண்டிஷனர் யூஸ் பண்ணாட்டியும் ஹேர் ஃப்ரிஸியாக இல்லாமல் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். இது ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்க்கும் நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் மேக்கப் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜிங், சன்பர்ன்ஸ், மைனர் ஊன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தின் லேயராக அஃபெக்டட் ஏரியாஸில் அப்ளை
பண்ணுறப்போ குயிக்காக ரிலீஃப் தரும். மல்டிபர்பஸாக யூஸ் ஆகிற இந்த ஃபிகாரோ பிராண்டோட ஆலிவ் ஆயில் ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்க பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா சாம்பாரோ ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா நைட்டு சாப்பிட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மார்னிங்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு தொட்டு சாப்பிட இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், இது கூட 3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு எண்ணெயில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சோண்டு புளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். சட்னி தண்ணியாக இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். ஃபைனலாக இது கூட தாளிப்பு கொடுத்தா சட்னி ரெடி. மினி விலாக்லேயே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, லைக் வீட்டில் இட்லி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள், அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் செய்வோம். ஏதாச்சும் சூடாக தக்காளி குழம்போ இல்லை சட்னியோ ஏதாவது வச்சு பாட்டி வீட்டில் கூட செய்வாங்க. பட் என்னமோ எங்கள் வீட்டில் செய்கிறதே கிடையாது. ஆனால் இட்லி வச்சா வீட்டில் எல்லோரும் நல்லா தான் சாப்பிட்றோம். பட் ஆனால் ஏன் செய்கிறதில்லன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இட்லி கூட சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் அதை செஞ்சு சாப்பிட்ணும். தென் நியூ இயர் மினி விலாக்லேயே சொல்லியிருந்தேன், லைக் இந்த வருஷம் நியூ இயருக்கு எந்த பிளானும் இல்லை. வீட்லேயே ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட் கேக் கட் பண்ணிவிட்டு நியூ இயர் அன்றைக்கி பக்கத்தில் ஏதாச்சும் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி பிளான் மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சு. என்னாச்சுன்னு போக போக சொல்கிறேன். தென் ஹேர் வாஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா முடி அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. யூஸ்வலாக முடியோட எண்டில் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும். பட் அன்றைக்கி நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ நிறைய பேர் அன்றைக்கி போட்டிருந்த அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் பற்றி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி மேக்கப்புக்கு நான் பெருசாக ஒன்றுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸஸ் கேனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கு மார்ஸ் பிராண்டோட ஷேட் நம்பர் 1 ரெட் அண்ட் மரூனில் வர 3 காம்போ பேக் தான் போட்டிருந்தேன். அதே ஐலைட்ஸ்க்கு கொஞ்சமாக போட்டுட்டு மஸ்கரா அப்ளை பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஒரு சில நாட்களாக இப்போ ஐலைனரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. தென் அவுட்ஃபிட்க்கு ஃபஸ்ட்டு வேறு ஒன்று தான் எடுத்து வச்சுருந்தேன். முன்னாடி நாள் அன்லிமிட்டெடில் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு போடலான்னு பிளான் பண்ணேன். பட் அங்கே கேம்ஸில் விளையாடும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக ஜீன்ஸ் போட்டது. இந்த ஜீன்ஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோடய சைஸ் 26. அண்ட் டாப் பார்த்திங்கன்னா ஈஸி பை ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணதுனால லிங்க் தான் என்கிட்ட இல்லை. பட் ஜீன்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூ இயர்க்கு 1 வீக்கு முன்னாடியே சித்தியும் நானும் ஒன்டேயில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் பார்க்கும்போது வண்டர்லா தான் தோணுச்சு. சரி Jan 1 அன்றைக்கி வண்டர்லா போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம். தட்டும் நியூ இயர் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே மட்டும் வண்டர்லாவில் வண்டர் உமன் ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமனுக்கு டிக்கெட் எடுத்தால் இன்னொரு விமனுக்கு ஃப்ரீ. அதாவது நானும் சித்தியும் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அம்மாக்கும் தங்கச்சிக்கும் ஃப்ரீ. இதுதான் ஆஃபர். ஸோ ப்ரைஸ் கம்மியாக தான் வருது, போகலாமேன்னு பிளான் பண்ணோம். கடைசியில் அம்மா தங்கச்சி 2 பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. தென் பெங்களூரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் வண்டர்லாவுக்கு போகலான்னு சொன்னதும் எனக்குமே சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் டிக்கெட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது Jan 1க்கு கிடையாது, December 31 நியூ இயர் நைட் பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எனக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே போனால் இன்னும் ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் கேட்டதுக்கப்புறமா ஓகே பண்ணாங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock. பட் நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து 3 o'clock கிளம்பிட்டோமா. ஜஸ்ட் ஒரு 1.5 hours டிராஃபிக் எதுவும் இல்லாததுனால சீக்கிரம் ரீச் ஆகிட்டோம். நிறைய டைம் இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஷார்ப் 7 o'clock உள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த நியூ இயர் ஈவெண்ட்கான டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 rupees இன்க்ளூடிங் GST. இதில் லேண்ட் ரைட்ஸ் இன்க்ளூடடாக இருக்கும். அதுக்கப்புறமா DJ, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பஃபெட் வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுட் மட்டும் இன்க்ளூட் பண்ணலை.
உள்ளுக்குள்ளே என்டர் ஆனதுமே தலைகீழாக தொங்க விடுற ரைட்லேருந்து தான் ஆரம்பிச்சதே. இந்த ரைட்க்கு முன்னாடி இன்னொரு ரைட் போனோம் ஹரிக்கின்னு சொல்லிட்டு, அதுவுமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரைட்க்கு நேம் வந்து ஐஸ்கிரீம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைத்ரில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. பயங்கர ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஒரு சில லைவ் ஆடியோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். பட் லாங் வீடியோவுக்கு அவ்வளோவா கிளிப்பிங் எடுக்காததுனால அது ரொட்டேட் ஆகிறதே தெரியல. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை வீல் இதில் நாங்கள் போகலை. பட் இங்கே வந்து அந்த டில்ட் பண்ணுற கேம் ஒன்று இருக்கும், அதை மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். வண்டர்லாக்கு இதோட 4வது டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட்டில் இந்த ஸ்கை வீலுக்கு வந்தது. ஆனால் இந்த டைமுமே ஸ்கை வீல் ட்ரை பண்ணல, ஏன்னா அது ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும். வியூ பார்த்து வேணால் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அந்த ரைட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நாங்கள் மேலே போனதும் என்ன வியூ கிடச்சதோ அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து அடுத்த ரைடுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இது வந்து கிட்ஸ் ரைடா இல்லை லேண்ட் ரைடான்னு தெரியல. ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துது. நல்லா டிஸ்கோ சாங் மாதிரி போட்டாங்களா, அதுவுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அண்ட் ரோலர் கோஸ்டர் பார்த்திங்கன்னா நான் மினி விலாக்லேயே சொன்ன மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து போனதும் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. பட் யூஸ்வலாக வந்து வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க கோப்ரோ சம்திங் வச்சு. பட் இந்த டைம் வீடியோ வந்து இல்லை, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஃபோட்டோ பர்ச்சேஸ் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் போகிறப்போ வீடியோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பென்ட்ரைவ் கேரி பண்ணிவிட்டு போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒன்ஸ் வாங்கினோம், பட் அந்த ஃபைல் வந்து கரப்ட் ஆனதுனால வீடியோ ப்ளே ஆகவே இல்லை. கொச்சியில் இருக்கிற வண்டர்லாவில் வீடியோ அப்படிங்கிறதே கிடையாது. பட் பெங்களூரில் வந்து கோப்ரோ செட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த டைம் அன்றைக்கின்னு இல்லையா, பட் எப்போவுமே இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் போகிறப்போ ஒன்ஸ் எதுக்கும் கேட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ மட்டும் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயத்தை நீங்களே ஒன்ஸ் பார்க்கும்போது இன்னுமே ஜாலியாக சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து மினி மசால் தோசை, பேல் பூரி, அதுக்கப்புறம் மசால் பூரி வாங்கியிருந்தோம். தோசை வந்து அந்தளவுக்கு இல்லை, சாம்பார் ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால சாப்பிடவே முடியல. பேல் பூரியும் ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சிட்டோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வண்டர்லா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்ட் ரைட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைட்டான ஃபுட் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வாமிட்டிங் எடுக்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேம் பக்கமாக போய் பார்க்கும்போது பொம்மை ஜெயிக்கிற மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று மட்டும் 150 கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஒன்றுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அப்படியே விட்டுட்டு தம்பி மட்டும் ஒரே ஒரு பொம்மை குட்டியாக ஜெயித்தான். அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நேராக டிஜே கிட்டே வந்துட்டோம். டு பி ஹானஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு விஷயம் பிடிக்காமல் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜேயில் ப்ளே பண்ண சாங்ஸ் தான். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே ஏகப்பட்ட தமிழ், கன்னடா அந்த மாதிரி மிக்ஸ்டப்பாக தான் சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தி சாங்ஸ் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளேஸ் கர்நாடகாவாக இருந்தாலும் கன்னடா சாங்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஹிந்தி சாங்ஸ் கேட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. பொதுவாக பாட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் லிரிக்ஸ் புரிஞ்சாதான் ஏதோ ஸ்டெப்பாவது போட முடியும். ஓயாமல் புரியாத லாங்குவேஜ்லேயே சாங்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஸ்டெப்பு போடுறதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்படியே அதை முடித்த உடனே எக்ஸாக்ட் 12க்கு கிராக்கர்ஸும் வெடிக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஹிந்தி சாங்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் சாங்ஸும் மிக்ஸ்அப் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னும் நல்லா வைபாக இருந்திருக்கும். பட் ஃபைனலாக ஒரே ஒரு கன்னடா பாட்டு போட்டதும் அதுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு டிஜே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 12:40க்கு கம்ப்ளீட்டாக ஈவெண்ட் வந்து முடிஞ்சதும் அப்படியே நாங்கள் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு நியூ இயர் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அம்மா மட்டும் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சட்னிலாம் ரெடி பண்ணி வச்சதும் சாப்பிட்டுட்டு எகெயின் எல்லோரும் ஒரு குட்டி தூக்கத்தையே போட்டு எந்திரிச்சு ஈவினிங் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்துலேயே இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருந்தோம். வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒரு சின்ன கிராமத்தில் குட்டி மலைக்கு மேலே இருக்கிறது தான் பாலமுருகர் டெம்பிள். நல்ல மழை பெய்யும் போது இந்த இடத்துல குட்டியாக ஃபால்ஸ் மாதிரிலாம் கூட இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது ஃபால்ஸில் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வரும்போதே ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 5:30-6 இருக்கும். சித்தியும் தங்கச்சியும் பூப்பழம்லாம் வாங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்களா, சரி ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு புலாவ் கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூன் வர சாப்பிடாமல் இருந்ததுக்கு பயங்கர பசி. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமியை பார்க்கவே போயிருந்தோம். லொக்கேஷன்
வைப்ரேஷன் வந்து இந்த டெம்பிளோடது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக காமாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போனதும் கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். முன்னாடி நாள் கேக் கட் பண்ண வேண்டியது, பட் அன்றைக்கி எதுவுமே வாங்க முடியாததுனால அடுத்த நாள் சிம்பிளாக வீட்லேயே சாக்லேட் கேக் ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டு நியூ இயரை சூப்பராக எண்ட் பண்ணியாச்சு. ஒரு டைமும் நான் அவுட்ஃபிட் ஸ்டைல் பண்ணும்போதோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ வாட்சோட ரிவ்யூ, வாட்சோட ப்ரைஸ், வாட்சோட லிங்க்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 4-5 பேராவது கமெண்ட்ஸில் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஒன்றாவே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸோட. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா ஜோக்கர் அண்ட் விச் பிராண்டோடது. எனக்கு தெரிஞ்சு 2023 பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரேண்டமாக வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்ருக்கும்போது இந்த வாட்ச் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வெப்சைட்குள்ளே போய் பார்க்கும்போது அரௌண்ட் 1600 இருந்தது. அதில் வந்து இந்த ஸ்பின் வீல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 50% ஆஃபர் வந்ததும் 800 ருபீஸ்க்கு இந்த ரோஸ் கோல்ட் வாட்ச் நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலர் ஃபேட் ஆகாமல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1 இயர் பார்த்திங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போவுமே வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ராப்பில் இருக்கிற கலர் எல்லாமே போயிருச்சு. பட் லுக் வைஸ் கையில் கட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி வியருக்கு கண்டிப்பாக இந்த பிராண்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் ரேராக எங்கேயாவது போகும்போது மட்டும்தான் வாட்ச் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிராண்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் இயர் அதே ஜோக்கர் அண்ட் விச் பிராண்டில் 2 வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து 50% ஆஃபரில். இந்த வாட்ச் வந்து நான் அரௌண்ட் 1000 ருபீஸ் கொடுத்தேன். அந்த டயல் சுற்றியும் குட்டி குட்டியாக ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ராப்புமே பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் ரோஸ் கோல்டு கலர் காம்போவில் இருக்கும். பட் மற்ற வாட்சஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இதோட டயலும் சரி ஸ்ட்ராப்பும் சரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கைக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராப்பில் நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு என் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் இன்னுமே எனக்கு பெருசாக தான் இருக்குது. இன்னும் 1-2 பிட்டு எடுத்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கை கட்டி பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ்க்கும் செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த வாட்ச் கூடவே பர்ச்சேஸ் பண்ணது தான் அடுத்ததாக காட்ட போகிற வாட்சும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த டைப்பில் ஒன்று வாங்கி வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் சூஸ் பண்ணேன். இதோட ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்டபிள் மாடலில் கொடுத்துருக்கிறதுனால வீட்டில் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்க கைக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதோ கிடையாது. அண்ட் இதோட டயல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் கிடைக்கும். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கு சுற்றியுமே வந்து குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்சோட ப்ரைஸுமே 50% ஆஃபரில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அரௌண்ட் 850 to 900 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி காட்டின வாட்சை விட இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த ஒரு டயல் வந்து கையில் கட்டினோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல லுக் இருக்கிற மாதிரி வாட்ச் வாங்கணுன்னா இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வாட்சில் வர ரவுண்ட் மாடல் இல்லாமல் பார்க்குறதுக்கு புதுசாகவும் நல்லாவும் இருக்கும். அண்ட் இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். எதுவும் ஆஃபர் இல்லை அப்படின்னா ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் மணி சேவ் ஆகும். என்கிட்ட இருக்கிறதுலையே மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணது தான் டைட்டானோட ராகா கலெக்ஷன். எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இந்த ராகா கலெக்ஷனில் ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இந்த டைம் என்னோடய பர்த்டேக்காக நானே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டது. என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கிற ஏஷியன் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே இந்த வாட்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தட்டும் அப்போது 20% ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 7000 வந்துச்சு. குட்டியாக அழகாக டயல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்ட்ராப்புக்கும் பேர்ல் வச்ச டிசைன் கொடுத்துருக்கிறதுனால கட்டின உடனே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஹேண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு இது நல்லா சியூட் ஆகும். ஈவன் வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் சரி சூப்பராக மேட்ச் ஆகும். ஃபஸ்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் லக்ஸரி கேட்டகரியில் வரும், இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறமா மற்ற பிராண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இருக்கிறதுலையே இந்த கலெக்ஷன்ஸ் தான் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அபவுட் 10K காட்டுது. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைட்டன் பிராண்டை நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எஸ்பெஷலி இவங்களோட ராகா கலெக்ஷன்ஸ். நான் இதை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்தே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு கலர் ஃபேட் ஆகிறதோ இல்லை வந்து ஸ்கின்ல அலர்ஜி ஆகிறதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இன்கேஸ் நேரில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டைட்டன் ஷோரூம் போனீங்கனாலே அங்கேயும் இந்த சேம் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் போனதுமே நான் கட்டியிருக்கிற அதே வாட்ச் அங்கேயும் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஜோக்கர் அண்ட் விச் பிராண்டோட வாட்ச் அம்மா பர்ச்சேஸ் பண்ணது மிந்த்ராவில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 1200 சம்திங் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் கூட ஸ்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பிரேஸ்லெட் மாதிரியுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குது அது ரெண்டுமே பேர் பண்ணி போடும்போது. அண்ட் இந்த வாட்ச் வந்து அம்மாவோட சைஸில் தான் இருக்குது, அதனால் நான் கட்டினா ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்ட்ராப் சைஸ் வந்து நல்லா குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எனக்கு என்ன கலர்னு தெரியல, இது பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பட் ரோஸ் கோல்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை கட்டி பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது, தட்டும் இந்த பிரேஸ்லெட் ஸ்டாக் பண்ணுறப்போ. இந்த ஜோக்கர் அண்ட் விச் பிராண்டோட வாட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மிந்த்ரா, அமேசான்லேயும் கிடைக்குது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் ஒன் மோர் திங், ஃபெப் மந்தில் வேலண்டைன் வீக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போகும். எக்ஸ்பெஷலி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 50% ஆஃப், கப்பிள் வாட்சஸில் ஆஃபர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் லாஸ்ட் வாட்ச். ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம், ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டோடது. ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டயல் ஆகட்டும், அந்த ஸ்ட்ராப் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக், சொனாட்டா, அப்புறம் டைட்டன், இந்த 3 பிராண்ட்லேயுமே விமென்ஸ்க்கு ஒரு 2000-3000 நல்ல சூப்பர் கலெக்ஷன்ஸில் வாட்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3100 rupees ஆச்சு. ஈவன் அப்போவுமே எங்களுக்கு வந்து 10 or 50% ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ரோஸ் கோல்ட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் போடும்போதுமே நல்லா இருக்குது. லைக் அந்த டயல் பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ஒரு புது விதமான கலெக்ஷன் தான் இதுவுமே. இந்த பிராண்டோட வாட்சஸில் கலர் ஃபேட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கலர் ஃபேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வாங்கியே 1 month ஆயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். பட் கட்டினதுக்கப்புறம் லுக் பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், இத்தனை வாட்சஸ் காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கு, சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் எந்த வாட்சை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்லை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அம்மாவோட லெகின்ஸு, துப்பட்டா, அப்புறம் ஒரு சில கிளாத்ஸ் வைக்க இடம் இல்லாமல் குப்பையாட்டம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோமா. காலையில் எந்திரிச்ச எல்லாத்தையுமே தேடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கும்போது இந்த ஒன்று வந்து பார்த்தாங்க. சரி ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா வந்துச்சு அப்படின்னா எகெயின் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று செக் பண்ணி பார்த்தப்போ நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெகுலர் வியர் கிளாத்ஸ் இல்லாமல் அக்கேஷ்னலாக போடுறத இதுக்குள்ளே வச்சுட்டு ஓரமாக வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நீட்டாக கிடக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து எக்ஸஸாக ஆர்டர் பண்ணணும். அண்ட் அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போதே மாமா அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டே அப்படியே டைம் ஓடிருச்சு. ஆக்சுவலி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வெஜ் மோமோஸ் செஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா மோமோஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தட்டும் கேபேஜும் 2 பெரிய சைஸே இருந்தது. அதை யூஸ் பண்ணி முடிச்சிருவோமே அப்படின்னு பார்த்தேன். பட் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணால் நான் மட்டும்தான் பண்ணணும். அன்றைக்கி ஹெல்ப்புக்கு வந்து தங்கச்சியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து வேண்டாம், செய்கிறது என்னமோ 2-3 hours ஆகும். ஆனால் அது 2-3 நிமிஷத்துலேயே காலி ஆயிரும். ஸோ இன்னொரு நாள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் பிளானை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு சிம்பிளாக அந்த பிளெயின் குஸ்கா மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதிகமாக மசாலா வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸும் 1/2 டம்ளர் அளவுக்கு நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருந்தேன். அரிசி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ரைஸ் ப்ராப்பராக வெந்து வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ரைஸ் வெரைட்டி செஞ்சாலுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். ரெண்டுமே வந்து எனக்கு நல்லா தான் குக் ஆகி வரும். ஏன்னா அதை வந்து நான் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணுவேன். வெறும் அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டுமே சேர்த்து செஞ்சால் சாப்பிடும்போது தொண்டையில் அடைச்ச மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் யாருக்குமே அந்த அளவுக்கு இந்த ரைஸோட டேஸ்ட்டும் பிடிக்காது. ஸோ அக்கேஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்.
அண்ட் இந்த plain குஸ்கா ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறணும். அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்து நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கணும். தென் தண்ணியோட அளவு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு, ஃபைனலாக கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு மல்லி இலை தூவிட்டு லிட் கவர் பண்ணி ஹை ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா plain குஸ்கா ரெடி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த vlog முடிக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.